நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்று ஞாயிற்றுக்கிழமை 13ஆம் தேதி. இன்னையிலேருந்து 19ஆம் தேதி சனிக்கிழமை முடிய வார ராசி பலன்களை 12 ராசி அன்பர்களுக்கும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி போன வாரம் குரு திசைனா என்னன்னு பார்த்தோம். இப்போ சனி திசைனா என்னன்னு பார்ப்போம். சனினா ரொம்ப பேர் ரொம்ப பயப்படுவான். கண்டச்சனி நம்மளை ஒரு வழி பண்ணிவிடுமோ, அஷ்டமச்சனி ஒரு வழி பண்ணிவிடுமோ, இது மாதிரிலாம் நம்ம சனியை பற்றி ரொம்ப பயந்துன்னு இருப்போம். சனி ஒரு உத்தமமான கிரகம், நமக்கு நன்மை தரக்கூடிய கிரகம். 19 வருஷம் சனி மகாதிசை நடக்கும். அந்த 19 வருஷமும் சனி பகவான் நன்மையே செய்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்? 19 வருஷமும் நமக்கு சுபிட்சம் வரத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, சனி திசையில் நாம் தகாத உணவுகளை சாப்பிடக்கூடாது, நிதானமாக சாப்பிடணும். சனி திசையில், சனி மகாதிசையில் கார்த்தால எழுந்து, சனி திசை தானே ஆயுளை தரக்கூடியவன். சனி பகவான் ஆயுள்காரகன். சனி பகவான் எங்கே இருக்கார்? நம்மளுடைய வாய் பகுதியில் இருக்கார், நம்மளுடைய 2 பாதங்கள்லையும் இருக்கார். ஆயுஷு பூரணமாக வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பகவான் பிரம்மா நம்மளை படைக்கிறச்சையே இத்தனை கோடி தடவை நீ மூச்சை விடுவப்பா அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறா கீழே. அந்த மூச்சை நம்ம நிதானமாக விடணுமா இல்லையா? மூச்சு விட மறந்துட்டா எங்கே போகணும்? நேராக வைகுண்டம் தான் போகணும். அந்த மூச்சை விடுறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, மூச்சு பயிற்சி. மூச்சு குத்தல் வராமல் இருக்கிறதுக்கு மூச்சு பயிற்சி. ஆக்சிஜன், அந்த ஆக்சிஜன் உள்ளே போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நல்லா மூச்சு நல்லா மேலே ஒரு பக்கம் துவாரத்தை அடைச்சுன்ட்டு கையை நல்லா இறுக்கி மூடின்ட்டு அப்படியே கம்கட்டையில் நம்ம கையை அப்படியே கொடுத்து மூச்சு நல்லா வேகமாக மேலே இழுக்கணும். மூச்சையை விடுறச்ச நிதானமாக விடணும். அப்புறம் 2வது பக்கம் மூக்கை அடைச்சின்ட்டு கையை நல்லா இறுக்கி மூடி அப்படி அந்த கம்கட்டையில் அப்படி கொண்டு போய் நம்ம அந்த கையை உள்ளே வைக்கிறச்ச இடகலை பிங்களை சூட்சமம் நல்லா நிறையா தடவை மூச்சையை மேலே இழுக்கணும். அந்த மூச்சை இழுக்கிறச்ச சில பேருக்கு அந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும், சில பேருக்கு இந்த மண்டை குத்தல் இருக்கும், சில பேருக்கு நீர் குத்தல் இருக்கும், சில பேருக்கு எப்போவுமே அப்படின்னு தும்மிகிட்டே இருப்பா. சில பேர் பார்த்தா அந்த மூக்கை அப்படியே அந்த மூக்கை இப்படியே பண்ணிகிட்டே இருப்பா. இதெல்லாம் நம்மளை விட்டு ஓடிவிடும். சில பேர் டஸ்ட்டு அலர்ஜி இருக்கும், அவளுக்கெல்லாம் அந்த ப்ராப்ளம் வராது. பூரணமான ஆயுஷை தரக்கூடியவன் சனி பகவான். அந்த சனி பகவானை நம்ம போற்றுவோம், சனீஸ்வர பகவானை வணங்குவோம். உங்களுக்கு பூரணமான ஆயுஷ் கிடைக்கணும். உலகத்தில் எல்லோரும் 120 வருஷம் ஆயுஷோடு இருக்கணும்னு ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மரை பிரார்த்திச்சுண்டு வார ராசி பலனுக்கு போவோம். மேசராசி அன்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு உத்தமமான வாரம் இது. நாம் உத்தமனாக இருந்தால் தானே உத்தமம் நிலையாக இருக்கும். அப்போ நாம் என்ன செய்யணும்? ஒரு சிலர் சில தவறுகளை செய்வார். ஏன்னா மேசம் செவ்வாய் சுவாமி, தப்பை வேகமாக பண்ணிடுவா. தண்டனை அனுபவிக்கிறச்ச மனசு பதட்டப்படுவா. ஒருத்தர் வேகமாக திட்டிடுவா. ஆனால் வேகமாக திட்டிட்டு ஐயோ அவர் அப்படி திட்டேமே அப்படின்னு சொல்லி மனசு பதட்டப்படுமா. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உத்தமமான மனிதர்களை சந்திப்பேன். அதே நேரத்தில் நல்லா நிதானமும் நிறைய கிடைக்கும். கவலையப்பட வேண்டாம். உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் நிதானமாக இருங்கோ. வேகமாக சாப்பிடாதீங்கோ, மெதுவாக சாப்பிடுங்கோ. நல்லா மென்று சாப்பிடுங்கோ. நல்லா மென்று சாப்பிட்றச்ச வேகமாக அள்ளி விழுங்கப்படாது. நிதானமாக சாப்பிடணும். நல்லா மென்று நல்லா சாப்பிடணும். கறிகாயெல்லாம் நல்லா மென்று சாப்பிடணும். வெஜிடபிள்ஸு நிறைய சாப்பிடணும். சாதத்தை கம்மியாக சாப்பிடணும். இரவில் 2 சப்பாத்தி எடுத்துக்கணும். ராத்திரியில் பழங்கள் எடுத்துக்கணும், பால் எடுத்துக்கணும். பகலில் மோர் சாப்பிடணும். கார்த்தால குளிர்ந்த தீர்த்தத்தை நீரை சாப்பிடணும். எல்லாமே உங்களுக்கு சுபிட்சமாக இருக்கும். உத்தமமான வாரம் இது. 100%க்கு 75% எதிர்பாராத பெரியவாளெல்லாம் சந்திப்பேன். ஓம் நமோ நாராயணாய. ரிஷபராசி அன்பர்களே, நல்ல ஒரு துவக்கமே நல்லா இருக்கு. காரணம் ஓடி 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 களைச்சி போன வாளுக்கு உட்கார்ந்த இடத்துல எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாக போகிறது. நீங்களே ஒரு இடத்த வாங்கி
வீடை கட்ட கிரகத்தை கட்ட ஆரம்பிச்சுடலாம். அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஏற்றத்தாழ்வுகள்லாம் ஓடி எப்போவுமே ஒரு நிதானமான நிலையில் கேட்ட இடத்துல செல்வம் கிடச்சி பொருள் கிடச்சி நீங்கள் இடமெல்லாம் வாங்கிடுவேல். ஒரு சிலருக்கு ஒரு நன்மையான வாரமாக இருந்தாலும் எல்லோருக்கும் இது சுபிட்சமான வாரம். 100%த்திற்கு 80% பொன்னும் பொருளும் மனையும் சேரக்கூடிய வாரம் இது. மிதுனராசி அன்பர்களே, ஏற்றங்கள் நன்னா இருக்கு, இறக்கம் துளி கூட இல்லை இந்த வாரத்தில், ஆரம்பத்திலேருந்து கடைசி வரணும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 19ஆம் தேதி சனிக்கிழமை வரணும். உங்களுக்கு அப்படியே வண்டி நிதானமாக போகும். இந்த வாகன யோகம்லாம் சுபிட்சமாக தேடி வரும். 100%த்திற்கு 90% சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாரம் இது. ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி பூரணமான ஆரோக்கியத்தையும் ஆயுஷையும் உங்களுக்கு தருவார். ஓம் நமோ நாராயணாய். கடகராசி அன்பர்களே, நல்ல சுபிட்சமான வாரம் இது. சுபிட்சமும் சுகமும் சந்தோஷமும் இருக்கும். தடைப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும், நின்று போன காரியங்கள்லாம் நடக்கும், வரன்லாம் தேடி வரும். காரணம் என்னென்னா, சுக்கிரன் நல்லா பலமாக இருக்கா. சுக்கிரன் நல்லா பலமாக இருக்கா. செவ்வாயோட சுக்கிரன் சேர்ந்தால் சுக்கிரமங்கல யோகம்பா. அந்த சுக்கிரமங்கல யோகத்தை அனுபவிக்கக்கூடிய வாரம் இது. சுக்கிரமங்கல யோகத்தை அனுபவிக்கணுமா. அதனால் ஏற்றத்தாழ்வுகள்லாம் நீங்கி சுபமான காரியங்கள் சுபிட்சமான நிலைகளில் நடக்கக்கூடிய வாரம் இது. 100%த்திற்கு 80% சுபிட்சமான வாரம் இது. ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி உங்களுக்கு பூரணமான அனுகிரகத்தை செய்வார். ஓம் நமோ நாராயணாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிம்மராசி அன்பர்களே, ஏற்றத்தாழ்வுகள் ஆரம்பத்தில் 2 நாளைக்கு இருக்கும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் நாளைக்கு திங்கக்கிழமையும். செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி 5 நாளும் நன்னா இருக்குது. போகிற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும். நமக்கு என்னென்ன விட்டோமோ அத்தனையும் ஓரளவுக்கு நிதானமாக கிடைக்கக்கூடிய வாரம் இது. கவலைப்பட வேண்டாம், பதட்டம் இல்லாமல் இருங்கோ. சிம்மராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பேர் கொஞ்சம் பதட்டமாக இருப்பா. சிம்மராசினாலே கோபம் நிறையா வரும்னு ஒரு பழமொழி சொல்லுவா. அது எல்லாருக்கும் அப்படி வர்றதில்லை. அந்த கோபத்தோட நிதானம் இருக்கணுமா. ஒருத்தர் திட்டினா கூட அவள் தெளிவடையணும். தெளிவடைகிறதுக்கு ஒருத்தரை திட்டலாம், தப்பே கிடையாது. அதனால் கொஞ்சம் பதட்டத்தெல்லாம் குறைச்சிடணும். வெளியூர் பயணங்கள்லாம் நிதானம் வேணும். யார் ஆற்றுல தங்கினாலும் அவள் மனசு புண்படும்படி நாம் நடந்துக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் நிதானம். அதனால் இந்த வாரம் எல்லாமே உங்களுக்கு சுபிட்சமாக கிடைக்கும். ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி உங்களுக்கு பரிபூர்ணமான அனுகிரகத்தை செய்வார். ஓம் நமோ நாராயணாய். கன்னியாராசி அன்பர்களே, நல்லா துவக்கமும் நல்லா இருக்குது, முடிவும் நல்லா இருக்குது. துவக்கம் ஒரு 3 நாள் அந்த முடிவை சுபிட்சமாக்குறதுக்காக 3 நாள் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி இருந்தாலும் கூட பின்னாடி 4 நாள் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இப்படி நல்ல ஒரு சுபிட்சத்தை கொண்டு போயிடும். கவலையப்பட வேண்டாம். நீங்கள் பின்னாடி யோகங்கள்லாம் உங்களுக்கு நல்லா ஸ்திரமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் புதனும் சுக்கிரனும் நல்ல ஒரு சார யோகத்தில் இருக்கா. சார யோகங்கிறது அற்புதமான யோகம். இந்த வாரத்தில் பொன்னும் பொருளும் வீடும் நமக்கு கிடைக்கும்பா. சில பேருக்கு கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள்லாம் நீங்கி சுபிட்சம் கிடைச்சிரும். சில பேருக்கு கடனுக்கு போராடின்னு இருப்பா. சரி வாங்கிங்கோன்னு சொல்லி கூப்பிட்டு கொடுப்பா. அதே நேரத்தில் சிலருடைய கடன் உபாதைகள்லாம் கொஞ்சம் நீங்கும். 100 ரூபா தர்றவாளுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்துட்டா கூட ஒரு சந்தோஷம் தானே. திரும்ப நமக்கு பணம் கிடைச்சிருமேன்னு அவள் சந்தோஷப்படுவா. எப்போ நம்ம அடிக்கடி சொல்லுவோம், கடன் கொடுத்துட்டா மறந்துடணும், இறைவன் கொடுப்பார். கடனை கொடுக்க வைக்கிறதும் இறைவன் தான், அதை வாங்கி கொடுக்கறதும் பகவான் தான். அந்த எண்ணம் நமக்கு மனசில் இருந்து மற்றவாளை நம்ம அவள் கெட்டவான்னு நினைக்காம கடனை வாங்கிட்டாலே நமக்கு தருவாளா தரமாட்டாளான்னு ஒரு எண்ணங்கள் நம்ம மனசில் ஓடாமல் இருந்தாலே இறைவன் கொடுத்துருவார். எப்படி பகவான் கொடுக்க வச்சாலோ அப்படி அவளே திருப்பி தருவா, பகவான் கொடுக்க வைப்பாங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்கிறச்ச நமக்கு எல்லாமே சுபிட்சமாக கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத நன்மைகள் வந்து சேரும். 100%த்திற்கு 90% நிறைவான வாரம் இது. துளாராசி அன்பர்களே, சுபிட்சமான வாரம் இது.
நல்லா எதிர்பாராத நன்மைகள். ஆற்றுல சில பேர் குடும்பத்தில் பார்த்தாக்கா ஒரு சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டுன்னு இருப்பா. 3 நேர சாப்பாட்டை வந்து ஒரு நேரமாக சாப்பிடுவா. நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுதான் நம்மலாம் அடிக்கடி பேசுகிறச்ச கூட சொல்லுவோம், உணவை மறைக்கக்கூடாது. உணவை மறைச்சி வாழ்ந்தால், மற்றவாளுக்கு கொடுக்காமல் வாழ்ந்தால் அடுத்த ஜென்மாவில் நம்ம உணவுக்கு அவஸ்தைப்படணும், கஷ்டப்படணும். அதே மாதிரி சன்னதி சேவிக்காமல் இருந்தால், இறைவன்கிட்ட நம்மளுடைய மனசை கொண்டு போகாமல் இருந்தால், பக்தி இல்லாமல் இருந்தால் நம்ம தர்திரியவானா பிறக்கணும். அதனால் பக்தியும் வேணும், அதே நேரத்தில் நிதானமும் வேணும். அதே நேரத்தில் உணவு வந்து நம்ம இருக்கிறச்சே எல்லாருக்கும் கொடுத்து உதவணும். அப்போ தான் நமக்கு உரிய நேரத்தில் நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு எல்லாமே உங்களுக்கு சுபிட்சமாக கிடைக்கும். கவலையப்படாதீங்கோ. ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி உங்களுக்கு பூரணமான அனுகிரகத்தை தருவார். 100%த்திற்கு 80% உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. ஓம் நமோ நாராயணாய. விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல ஒரு நிதானமான வாரம் இது. பொன்னும் பொருளும் சேரக்கூடிய வாரம் இது. ஒருத்தர் சாப்பாடு போடுறச்ச நம்ம மனசால போடணும். அதனால் இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு ரொம்ப சுபிட்சமான வாரம் இது. 100%த்திற்கு 90% நிறைவான வாரம் இது. கவலையப்படாதீங்க. ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி உங்களுக்கு பூரணமான அனுகிரகத்தை செய்வார். ஓம் நமோ நாராயணாய். நிழலுடைய அருமை எப்போ தெரியும்னா, வெயிலில் நடக்கிறச்ச. கஷ்டப்படுறச்ச தான் தெரியும் செல்வத்தோடைய அருமை. சில பேர் தகாத வழியில் வந்து செல்வத்தை செலவழிச்சிருப்பா. செலவழிச்சிட்டு இந்த சரீரம் அப்படியே நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போனோன்னா ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துப்பா. ஹாஸ்பிட்டலில் படுத்தோன்னா ஊசி மருந்து வாங்கிறதுக்கு காசு இருக்காது. அப்போ நினச்சி பார்ப்பா, ஒவ்வொரு நாளையும் நம்ம அந்த தீர்த்தத்துக்காக, மற்ற தகாத உணவுக்காக இப்படி நம்ம அந்த பணத்தெல்லாம் செலவழித்தோமே, இன்றைக்கி நாம் இப்படி வந்து படுத்திருக்கிறோமே, இந்த நேரத்தில் அந்த செல்வம் நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப வருத்தப்படுவா. இப்படி சிலரையும் நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம். அப்படி சிலருக்கு நாம் வழியை போய் உதவி பண்ணணும். இதில் வெறுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. நம்ம யாரையுமே வெறுக்கக்கூடாது. அவளுக்கு வழியை போய் உதவி பண்ணணும். நீ அன்னைக்கு அப்படி இருந்திய, நீ இன்னைக்கு கஷ்டப்படு அப்படின்னு நம்ம யாரையும் சொல்லக்கூடாது. நாமளும் அந்த செல்வத்தை அவளுக்கு கொடுத்து அவளோட உயிரை காப்பாற்றணும். ஏன்னு கேட்டால், உயிர் வந்து விலை மதிக்க முடியாத ஒன்று. நீ அன்றைக்கி அது மாதிரி ரொம்ப நிதானம் இல்லாமல் ஆடினியப்பா பாடினியப்பா சொன்ன பேச்சியை கேட்கலையே இன்றைக்கி இப்படி படுத்திருக்கியன்னு சொல்லக்கூடாது. அதனால் இன்னும் கவலையப்படாதீங்கோ. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 100%த்திற்கு 60% உங்களுக்கு நன்மையும் அனுபவமும் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, துவக்கமும் நல்லா இருக்கு, முடிவும் நல்லா இருக்கு. கவலைப்படாதீங்க, செல்வங்கள்லாம் நிறைய கிடைக்கும். நமக்கு தேவைக்கு ஏற்ப அதிகமாக வச்சுக்காம அதிகமாக இருக்கிறத மற்றவங்கள்ட்ட கொடுக்கணும். எல்லோரும் கொடுக்கணும். கஷ்டப்படுறவாளை கண்ணுக்கு பகவான் காட்டுவார். எப்போ காட்டுவார்? நமக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் மனசில் இருக்கும் பொழுது கஷ்டப்படுறவா வந்து கண்ணுக்கு தெரியவாளாம். நாம் அதை வந்து அப்படியே சேர்த்து வைக்கணும்னா பாசானம் பிடிச்ச மாதிரி, அதை பாவத்தை சேர்க்குற மாதிரி. செல்வங்களை நிறைய சேர்க்கணும், இல்லைன்னு சொல்லல. அதே நேரம் மற்றவாளுக்கும் அதை கொடுத்து உதவணும். இறக்கிற கேணி தான் ஊறும், கொடுத்தால்தான் குறையாது. கொடுக்குறச்ச நமக்கு நிறைவாக இருக்குமா? எப்படி நம்ம மனசு நிறைவாக போயிடுச்சு. இன்றைக்கி ₹1 நம்ம கஷ்டப்படுறவாளுக்கு கொடுத்தோம்னா பகவான் அதை வந்து 1 கோடி கணக்கு போடுறா. ஒரு நல்ல காரியங்களுக்கு நம்ம ₹100 செலவழிக்கிறச்ச 100 கோடியை நமக்கு கணக்கு போடுறா. இப்படி தான் ஒருத்தர் வந்து செல்வந்தன் ஆகிறது. அந்த செல்வம் வந்து நமக்கு பல வழிகள்லையும் நன்மை செய்யும். நம்மளை கட்டி இழுத்துண்டு போகும். நாம் கட்டி இழுத்துட்டு போகிறச்ச செல்வத்தில் வந்து நம்ம மனசை விட்டுறப்படாது. நம்ம அங்கே நிதானமான போக்கை கடைபிடிக்கணும். அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சுபிட்சமான உத்தமமான உன்னதமான வாரம் இது. 100%த்திற்கு 80% உங்களுக்கு நன்மையே நடக்கும். கும்பராசி அன்பர்களே, சற்று நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். வாரத்தில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன்கிழமையெல்லாம் நான் தான் நல்லாயிருக்கும். அந்த ஆண்டு புதன், வியாழன், வெள்ளி, சனி, அந்த 4 நாள் நல்லா சுபிட்சமாக இருக்கும். இந்த 3 நாளும் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் நிதானமாக இருங்கோ. காத்தால் எழுந்தோடனேயே எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை கொட்டி பூரி போட்டு சாப்பிடாதீங்க. நல்லா இட்லி வெந்த பொருளை சாப்பிடுங்க. அதையும் கார்த்தால வேலைகளில் அளவாக சாப்பிடுங்க. கார்த்தால உணவு வந்து 60%, பகலில் உணவு 90%, இரவில் உணவு 100%. பகலில் வந்து ஒரு 3/4 வாசி எடுத்துட்டா கூட போருமா, நல்லா ஆக்டிவாக. ராத்திரியில் வந்து
ஜீரணிக்கக்கூடிய அளவுக்கு உணவுகளை நல்லா வெண்ணு சாப்பிடுங்க. ஒரு மனிதனுக்கு பதட்டம் பயம் எப்போ வராதுன்னா சரீரம் நம்ம சொன்னபடி கேட்குறச்ச. ஆரோக்கியம் வந்து அவசியமான ஒன்று. ஆரோக்கியம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஆரோக்கியமான நிலை நமக்கு எப்போவுமே பகவான் கொடுத்துட்டே இருக்கார். ஆனால் அந்த ஆரோக்கியத்தை சில பேர் தான் தொலைச்சுடுறான். எப்படி லிட்டில் பூச்சி மாதிரி எப்படி ஒரு வெள்ளத்தை தேடி எறும்பு ஓடுதோ அதுபோல் இவன் மனசு ஓடுது தகாத பொருள்களை நோக்கி. எல்லாரும் தவறு பண்ணுறதில்ல, எல்லாரும் தவறான பொருள்களை சாப்பிட்றதில்ல. ஒரு சிலர் அந்த நிதானம் இல்லாமல், சில பேர் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசு. தூக்கம் வரல அப்படிம்பா. தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஒன்றும்னா தெரியாமல் ஆற்றுக்காரிக்கு தெரியாமல் போய் தீர்த்தத்தை சாப்பிட்டு வந்துடுவான். இதனாலேயே ஆற்றுல சண்டை வரும், நிதானம் போயிடும், குழந்தைகள்லாம் மதிக்காது. சில ஆற்றுல பார்த்தா அதை விட கொடுமையாக இருக்கும். அப்பா தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து பாட்டிலில் மிச்சம் வச்சுருப்பா, புல்லை எடுத்து சாப்பிட்டுட்டு அவன் சாப்பிடுவான். இப்படி அந்த குடும்பத்தில் இது பழக்கங்களை ஏற்படுத்திப்பா. வழக்கம் வேறு பழக்கம் வேறு. வழக்கம் என்பது நல்ல நிலைகளை உணர்த்துவது, பழக்கம் என்பது நாம் ஏற்படுத்தி கொள்வது. அந்த பழக்கத்தை நிதானமாக மாற்றி அது நமக்கு நன்மை தருமா தீமை தருமா. இரவில் படுக்கிறச்ச பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு படுக்கணும். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சுபிட்சமான வாரம் இது. 100%த்திற்கு 80% நன்மை நடக்கக்கூடிய வாரம் இது. ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி உங்களுக்கு பூரணமான அனுகிரகத்தை செய்வார். ஓம் நமோ நாராயணா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்று ஞாயிற்றுக்கிழமை, இந்த நல்ல நாள் அப்படின்னு இதை சொல்லலாம். ஏன்னு கேட்டால் மீனராசிக்கு செவ்வாயோட பவர் ஜாஸ்தி. மீனத்துக்கு சுவாமி குரு. அந்த குரு பகவானும் செவ்வாய் சேர்ந்துருந்தாலே குருமங்கள யோகம்பா. இன்றைக்கி நாள் துவக்கமே உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் துவங்கிறது. அவிட்டம்னாலே தவிட்டு பானையெல்லாம் தங்கம்பா. ஆனால் இன்றைக்கி இந்த சுபிட்சமான நாள் உங்களுக்கு இந்த வாரம் முழுக்கவும் இன்றைக்கி ஆரம்பத்துலேருந்தே நல்ல நேரத்தை கொண்டு போகிறது. இன்றைக்கி 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரை நன்னா இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, நாளை திங்க, நாளை மறுநாள் புதன், 3 நாளும் இந்த 7 நாளும் கிடைக்காத ஒரு நல்ல நிலைகளை இந்த 3 நாளும் உங்களுக்கு தந்துடுறது. சுபிட்சமான வாரம் இது. ரொம்ப ஒரு எதிர்பாராத நன்மைகள் நடக்கும். உறவுக்காரால் அவளால் நமக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய, நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாரம் இது. 100%த்திற்கு 90% பிறரால் அனுகூலமான நிலைகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு சுபிட்சமான வாரம் இது, சந்தோஷமான வாரம் இது, நிதானமான வாரம் இது. கவலையே பட வேண்டாம். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திப்போம்.